நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, ஆட்சியில் அமரப்போகும் அங்காரக நாள், சதுரங்க வேட்டையில் சரிய போகும் உங்களுடைய கோட்டை, உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. முக்கியமா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது, வார்த்தையில் கவனம் தேவை. சோ வேலையிலும் வீட்டிலும் விபரீத மாற்றங்களை கொண்டு கொடுக்க போது இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி. இன்றைய பதில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதியும் தவறாம செலுத்திச்சுங்க. அதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசி ராசிநாதன் புதன் பகவான். இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் சற்று ஆகாது. ஏன்னா புதன் பகவான் புத்திக்காரகன், சாதுரியமாக சாணக்கியத்தனமாக நெளிவு சுழிவோடு வாழக்கூடிய ஒரு விஷயத்தை கத்துத்தரக்கூடியதே புதன் பகவான் தான். ஒருத்தருடைய ஜாதகத்துல புதன் மட்டும் நல்ல நிலையில் இருந்துட்டா வார்த்தை, அதாவது பேச்சு விஷயம் நல்ல சுமூகமா இருக்கும். உங்களுடைய வார்த்தையாலும் சரி, உங்களுடைய புத்தியாலும் சரி, பல பேர்த்தை ஈர்த்து பல விஷயத்தில் நல்ல காரியத்தையும் உங்களுடைய விஷயத்துல வெற்றியையும் பெற முடியும். அதுக்கு புதன் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட புதனுக்கு பகை கிரகம் இந்த செவ்வாய் பகவான். ஏன்னா அந்த செவ்வாய் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்ற ஒரு காரியத்துல கண்ணும் கருத்துமா வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? கோபம்னு ஒரு வந்துட்டா யாரை வேணா தூக்கி எறிகிற அளவுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இப்ப நடைபெற போது உங்களுடைய மிதுனத்திற்கு 5ஆம் இடம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி அப்படியே பெயர்ச்சி அடைஞ்சு விருச்சிக ராசியில போய் ஆட்சி பெற்று அமர போறார். செவ்வாயினுடைய பொதுவான காரகத்துவம் என்னங்க அப்படின்னு கேட்டா, நிச்சயம் இந்த செவ்வாயுடைய நல்ல ஒரு ஸ்தானம் நல்ல ஒரு தன்மையில் இருந்துச்சுன்னா எதிரி, கடன், நோய் இந்த மூணையும் அழிக்க முடியும். இந்த மூணையும் அழிக்கிறதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும், செவ்வாயினுடைய அனுகிரகம் இருக்கணும். இருந்தா ஒரு மனுஷன் எதிரி, கடன், நோய் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஸோ நல்லதையும் செய்யக்கூடியவர் அதே செவ்வாய் தான். சரிங்களா? யுத்தக்காரகன், சேனாதிபதினு சொல்லுவோம். சரி, அவருடைய பயிற்சி இந்த வருஷம் இந்த விருச்சிக ராசியில் நடக்குது. இது சாதாரண பயிற்சி அல்ல. ஏன்னா செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று அமரும் போது அதுக்கு முன்னதாகவே அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே பயிற்சி அடைஞ்சு அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி கடகராசியில போய் உச்சம் அடைகிறார். சரி, அவர் உச்சம் அடைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய பார்வை 5ஆம் பார்வை விருச்சிக ராசியில பதியுது. ஓகேங்களா? சோ செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை, செவ்வாய் வேறு ஆட்சியில் இருக்கிறார். உங்களுடைய மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுது. 6ல் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்த்துறார். சோ இப்ப பலன் எப்படி இருக்கும்? 6ஆம் வீடுன்றது என்ன? 6ஆம் வீடுனாலே எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு உரிய கிரகம் எதிரி கடன் நோயை கொடுக்கும். பொதுவா ஜோதிடத்துல 6ல செவ்வாய் இருந்தா எதிரி கடன் நோய் அழிவாங்கன்னு சொல்லுவாங்க. காரகோ பாவ நாஸ்தி. ஆனா இங்க 6க்குரியவனே அவனா இருக்கிறான், 6க்குரியவனே செவ்வாயா இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குங்க அப்படின்ட்டா, இப்போ செவ்வாய் முழு சுபராகிறார். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால. அப்போ முழு சுபரா இருக்கிற என்ன நடக்கும் அப்படின்னா, எதிரிகள் விலகுவார்கள். உங்களுடைய வேலையில உங்களுக்கு இடையூறா இருந்தவர்கள் விலகுவார்கள். சற்று விலகி உங்களுடைய வேலையை பார்க்க விடுவாங்க. முதல்ல வீட்டுல சொத்து பிரச்சனைக்காக எதிரியா இருக்கக்கூடியவங்க, சொத்து பிரச்சனைக்காக கூட பிறந்தவங்களே எதிரியா ஃபைட் பண்ணிக்கிறதா, அவங்க அந்த பிரச்சனையில் சுமூகமா முடிப்பதற்கு அவங்களே கீழே இறங்கி வருவாங்க, மனதை மாற்றுவார்கள். மனமிறங்கி வரக்கூடிய தருணம் இது. அப்ப வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் வீட்டிலையும் ஒரு போட்டியோ ஒரு எதிரிகளோ இருந்தா அந்த எதிரிகள் உறவாக இருந்தாலும் கூட உங்களுக்காக இப்ப குணம் மாறுவார்கள், விலகுவார்கள் அந்த பிரச்சனையை விட்டு. இது நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனா எதிரி இருப்பாங்களா? இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா எதிரியுடைய மனமானது மாறும். காரணம் குருவனுடைய பார்வை. ஓகேங்களா? இருந்தாலும் கூட உங்க வார்த்தையில் கவனம் தேவை. ஏன்னா ஒரு பிரச்சனை முடிய போது, ஆனா பழைய பழிக்கு பழி வாங்கும் அப்படின்ற மாதிரி பழைய அவர்கள் செய்த தவறுகளுக்காக அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுன்ற விடாப்பிடியில் நீங்க இருந்தீங்கன்னா இழக்க போது உங்களுடைய வாழ்க்கை. ஸோ அதுல தெளிவா நீங்க யோசிச்சு பார்த்து வார்த்தைகளை கையாள வேண்டியது அவசியம். சரிங்களா? வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஒரு பதவி உயர்வோ ப்ரொமோஷன் ஏதோ ஒன்று கிடைக்கலாம். ஸோ அவங்க ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழலில் உருவாகலாம். ஸோ அதனால நீங்க உங்களுடைய காரியம் மட்டும் கரெக்டாக நடக்குதா அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியா கடன். 2ல் குருவான் உச்ச நிலையடையும் போது பணம் காசு இப்போ வந்து சேருங்க. எதிர்பார்த்த மாதிரி பணத்தேவை பூர்த்தி அடையும். ஆனா கொடுத்துட்டேன், ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்,
இது என்னுடைய கௌரவ பிரச்சனை, இது என்னுடைய தன்மான பிரச்சனை அப்படின்றதுக்காக பணத்தை அள்ளி இறைச்சிடாதீங்க. ஈகோக்காக பணத்தை செலவு பண்ணிடாதீங்க. ஏன்னா செலவு பண்ண வைக்கும் இந்த 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய். நீங்க ஏதோ ஒரு சேமிப்புக்காக, அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக, ஒரு திருமணம் பண்றதுக்காக, இல்ல ஒரு சுபகாரியம் நடத்துறதுக்காக பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருப்பீங்க. இல்ல ஒரு கடன் அடமானத்தில் போட்ட தங்கனை மீட்டுறதுக்காக ஒரு பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை பயன்படுத்தலாம். ஆனா உங்களுடைய எமோஷனல் கோபத்தை தூண்டிவிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், குடும்பத்துக்காக அதை செஞ்சுதான் ஆகணும், குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதுக்காக காசு பணத்தை செலவு செய்ய வைத்து விடும். அந்த கௌரவம் கடன் அடைக்காது. தெளிவா புரிஞ்சுங்க. சரிங்களா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காசு பணம் இருக்கும் பொழுதே கடனை அடைச்சுக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த காசு பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஓகேங்களா? அடுத்து மிக முக்கியமா நோய் பிரச்சனை. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இந்த மங்களக்காரன் 6ல் இருந்தா வாழ்க்கை துணையாலேயே ஒரு நோய் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய எதிர்ப்புகளை, வாழ்க்கையினுடைய வார்த்தைகளால உங்களுக்கு ஏற்பட்ட மன ரீதியான பிரச்சனை, அல்லது திருமண வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னா இந்த 2 விஷயங்களும் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா புத்திரக்காரன் குருவான 2ல் அமர்ந்திருக்கிறாரு, 6ல் செவ்வாய் இருக்கிறாரு. சரிங்களா? நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் குழந்தை பாக்கியம் பிறக்கும், கிடைக்கும். அதே போல வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணை மூலமாவே உங்களுக்கு ஒரு மன ரீதியான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். உங்க வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையும் சரியாகும். அவங்களுக்கு ஒரு குறை இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் சரியாகக்கூடிய காலகட்டம். இப்போ செவ்வாய்க்கு பார்வை பலன் இருக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும், சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். ஆனா செவ்வாய் பார்த்தா அந்த இடம் ஜெயம் நிச்சயம். ஜெயம்னா வெற்றி. செவ்வாய் எந்தெந்த இடத்த பார்க்கிறாரோ அந்த இடத்துக்குரிய காரத்துவம் நல்லதும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும். அப்போ மிதுன ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் வீடான கும்பத்தை பார்க்கிறாரு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ ராகுவுக்கு செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசியல் பதவி, சினிமா பதவி, முக்கியமா வேலையில் ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு. ஓகேங்களா? திடீர் திருப்பங்கள், ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில் நடைபெறும். அந்த முயற்சியில வெற்றி உண்டு. அரசாங்க வேலை, தொழில் சம்பந்தமான விஷயத்துல வெற்றிகள் உண்டு. அடுத்து 7ஆம் பார்வையா உங்களோட மிதத்துக்கு 12ஆம் வீடான ரிஷபத்தை பார்த்துறாரு. 12ஆம் வீடு அயன சைன போகஸ்தானம். அப்போ வேற ஒரு ஊருக்கு நான் இடம் மாறணும், டிரான்ஸ்ஃபர் கேட்டு முயற்சி பண்றாங்க, அதுல வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பார்த்தோம்னா இடமாற்றம் உண்டு. வீடு கட்டணும் அல்லது முக்கியமா நிலத்தை விற்கணும், ஒரு விற்க முடியாத நிலத்தை, விற்க முடியாத ஒரு வீட்டை வித்து முடிப்பீங்க, அந்த ஒரு காரியத்துல ஒரு வெற்றி கிடைக்கும். கூட பிறந்தவங்க அவங்களுடைய பிரச்சனையில ஒரு வெற்றிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும், வெற்றிகள் கிடைக்கும். ஓகேங்களா? நிச்சயம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியிலும் வெற்றிகள் உண்டு. அடுத்து 8ஆம் பார்வை உங்க மிதுன ராசியில் மீது பதிகிறது. உங்களுடைய எமோஷனல் கொஞ்சம் கோபம் அதிகமான முறையில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை அப்படி. ஸோ நியாயத்திற்கு கண்டிப்பா நீங்க குரல் கொடுப்பீங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துல நிச்சயம் உங்களுடைய தனக்கு பின் தான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க. அதே போலதான் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சமுதாயம் போன்றவற்றை ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து, தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதே போல மற்றவர்கள் விரிக்கக்கூடிய வலையில சிக்கிக்காதீங்க. உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய எமோஷனை தூண்டிவிட்டு மற்றவர்கள் ஆதாயம் பார்ப்பார்கள். அதுக்கு சான்சஸ் இருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனாலதான் அந்த சூழ்ச்சி என்று சொல்லக்கூடிய சதுரங்க வேட்டில் நீங்க சிக்கிக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பம் என்கிற கோட்டை சிதறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு மிக முக்கிய காரணம் உங்களுடைய வார்த்தையாவே இருக்கும். உங்களை எமோஷனலாவே பேச வச்சிருவாங்க. அப்போ இந்த ஒரு இடத்துல நிச்சயம் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது மற்றும் இனிப்பு வகை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த கெட்டது நடக்கும்போது நல்லது நடக்கும். நிச்சயமா நில யோகங்கள் உண்டு, காரிய வெற்றிகள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். நிச்சயம் 2 குருவான் உச்சநிலை அடைந்திருக்கனால பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பா இருக்குது. புத்திர பாக்கியம் இருக்குது. பொன் பொருள் சேர்க்கையோடு புத்திர பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு, மிதுன ராசியில பிறந்த நீங்க நிச்சயமான முறையில் இந்த ஒரு நேரத்தில் அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கணும். அதே போல முருகனுடைய ஆலயங்களுக்கு அரச மரக்கண்ணை தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம் நல்லது. மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற விஷயத்துல மருத்துவ சில உங்களுடைய உதவி, பண உதவியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப மேலும் நல்லது. அதே போல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு புண்ணியமான முறையில் வள்ளிக்கும். இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணுங்க. ஸோ நல்லது. நாம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவு நிறைய பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதியில் தவறாமல் செலுத்துச்சு. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.